ரித்தனியா வழக்கில் தற்கொலை பண்ணாங்கல்ல, வரதட்சணை இது விஷயம். அவர் தந்தை இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, ரித்தனியா வழக்கில் விசாரணை அதிகாரி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. அதாவது எங்களுக்கு என்ன வழக்கு தோய்வை போகிறதுனால எங்களுக்கு விசாரணை அதிகாரி மேலே ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்கிறேன். வழக்கு சிபிஐக்கு மாற்றோன்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்கிறேன். நான் முதலேயே சொன்னேன், அரசியல்வாதி ஒரு வழக்கில் வந்தால் ஸ்டாலின் போன்ற மனசாட்சி இல்லாத முதல்வர்கள் இருந்தால் அங்கே நீதி கிடைக்காது. அதைத்தான் சொன்னேன். காவல்துறை ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவர்களுக்கு கீழே. அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டு இதில் இது பண்ணுங்கள். உயர்நீதிமன்றத்தில் எப்படி கேட்கணும் தெரியுமா? நீங்கள் ரித்தனியா அப்பாவுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சி இன்று ஆளும் கட்சியுடன் கூட்டணி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்கள் இந்த வழக்கிலிருந்து அவங்களை விடுதலை பண்ணலாங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை நிச்சயம் தாக்கல் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. பாருங்கள், அந்த பொண்ணு சொன்ன வீடியோவே இருக்குது. ஆனால் இன்னும் இதெல்லாம் உறுதி செய்யணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். 60 நாள் வரையும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய மாட்டான். 60 நாளில் தாக்கல் செய்யலைன்னா 3 பேரும் ஜாமீனில் வந்துடுவாங்க. அதாவது ரித்தனியாவின் மாமனார், மாமியார், கணவர், இவங்க 3 பேரும் ஜாமீனில் வந்துடுவாங்க. அப்போ ஜாமீனில் வந்துட்டால் அந்த வழக்கு அவ்வளோதான். அதனால் இந்த அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. அரசியல் காரணங்களுக்காக எனக்கு நீதி கிடைக்காது. இதையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும், அஜித்குமாருக்கு வழக்கு மாதிரி அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து நீங்கள் ஹைகோர்ட்டில் இதை கேட்கணும். ஹைகோர்ட் 60 நாளைக்குள்ளே நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற இதை ஒரு ஆணையை ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும். இந்த ஆட்சியில் யாருக்குமே நீதி கிடைப்பதில்லை. ரித்தனியாவின் மரணம் மிக மிக கொடுமையானது, பெண்களுக்கு எதிரானது. இந்த விஷயத்தில் தண்டனை வாங்கி கொடுப்பது முதலமைச்சர் என்ற முறையில் ஸ்டாலினின் கடமை. அதனால் இந்த வழக்கு சிபிஐக்கு போக வேண்டும் என்ற ரித்தனியாவின் தந்தையுடைய கோரிக்கையை நாங்களும் ஆதரிக்கிறோம்.